இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த கார்னர் ஆப்ஷன் எப்படி எடுக்கிறது, அதுக்கப்புறம் சென்டர் ஆப்ஷன் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே சார். ஓகே. இப்போ இன்னைக்கு வந்து மூணு ஆப்ஷன் தான் ரேடியஸ் ஆப்ஷன், ஹைட் ஆப்ஷன், ஒர்க் ஆப்ஷன். இந்த மூணுமே எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே சார். ஓகே. எஸ். இப்போ அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ நம்ம இந்த இது வந்து டைரக்டா கொண்டு வந்து இங்க டச் பண்ண முடியாது. ஆமா சார். ஆமா. அப்ப நம்ம என்ன பண்றோம், ரீசெட் பண்றேன், எம்டிஐக்கு போறேன். எம்டி. ஓகே. எம்டிஐல போயிட்டு ப்ரோக்ராம், இங்க ப்ரோக்ராம்ன்ற பட்டனை கிளிக் பண்றேன். ஓகே. கிளிக் பண்ணிட்டு இங்க எம்டிஐல போய் இது பண்ணோம்னா இங்க வந்து ப்ரோக்ராம் எம்டிஐன்னு காமிக்குதா? ஆமா, எம்டிஐ கொடுக்கணும். இந்த எம்டிஐ மோட்ல வச்சிடறோம். இந்த எம்டிஐ மோட்ல வச்சுட்டு M03S1000. ஓகே. ஸ்பிண்டில் ஆன் இது. சரி, இப்போ M03ன்றது ஸ்பிண்டில் ஆன் கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஆமா சார். லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லிருப்பேன் நினைக்கிறேன்ல. ஆமா ஆமா ஆமா. இப்போ சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ரொட்டேட் ஆகுதா? ஆகுது சார், ஆகுது. நீங்க வந்து இந்த சைடுல டச் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஆமா தெரியணும். டைரக்டா வந்து ஸ்பிண்டில் ஆன் பண்ணாம டச் பண்ணீங்கன்னா டூல் உடைச்சிக்கும். ஆமா சார். ஆமா. ஓகே. அப்போ நான் கொண்டு வந்து இங்க டச் பண்ண போறேன். அப்போ நான் என்ன பண்றேன், அடுத்து ஜாக் மோட்ல மூவ் பண்றேன். ஓகே சார். எக்ஸ் ஆக்சிஸ் சார். இப்போ நான் பொசிஷன்ல வச்சுக்கிறேன், ஜாக் மோட்ல இப்படி மூவ் பண்றேன். ஓகே. இப்போ எனக்கு இது ஸ்லோ மூவ் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்றோம் அப்படின்னா, ஆமா, அப்ப ரேபிட்ல ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுல வச்சுட்டு ரேபிட்ல இன்க்ரீஸ் பண்ணலாம், மூவ் பண்ணலாம். ஆமா சார். எஸ். அடுத்து y ஆக்சிஸ். அடுத்து என்ன பண்றோம், z ஆக்சிஸ் இறக்குறோம். ஆனா மிஷின்ல இறக்கவும் கொஞ்சம் பார்த்து இறக்கணும். ரொம்ப ஃபாஸ்டா இறக்கிட்டீங்கன்னா டூல் உடைச்சிக்கும், பற்றும். ஆமா. ஓகே. அதனால உங்களுக்கு ஓவன்ல போட்டு ஊத்தும். ஆமா ஆமா, ஓவன்ல போட்டு ஊத்தும். நீங்க வந்து இறக்கிக்கலாம், இந்த ரேபிட் மூவ்மெண்ட்ல இறக்கலாம். ஆமா ஆமா. முடியலன்னா நீங்க ஹேண்டில் மோட்ல போட்டு இறக்கிக்கலாம். ஆமா சார். ஆமா. ஓகே. எஸ், கிட்ட வந்தாச்சு. இப்போ எஸ், இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ரேபிட் மூவ்மெண்ட்ல மூவ் பண்றோம் அப்படின்றது டேஞ்சர். ஆமா ஆமா. எஸ். இப்போ நான் என்ன பண்றேன், ஹேண்டில் மோட்ல போட்டுக்கிறேன். ஓகே சார். மிஷின் ஹேண்டில் மோட்ல போட்டுட்டு நம்ம இருக்க மாதிரி எப்பவுமே இருக்க மாதிரி இந்த எம்பிஜி இருக்கும். ஓகே. ஆமா. இது பேர் வந்து எம்பிஜி அப்படின்றது. ஆமா சார். ஓகே. எம்பிஜின்றது மேனுவல் பல்ஸ் ஜெனரேட்டர். ஓகே சார். ஓகே. மேனுவல் பல்ஸ் ஜெனரேட்டர். ஓகே சார். ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன், எக்ஸ் ஆக்சிஸை மூவ் பண்றேன். இப்போ இதுல வந்து x100 into 10 into 1 அப்படின்னு இருக்கா? ஆமா சார். ஆமா, into 100 இருக்கு. இது வந்து x100ன்றது 100 மைக்ரான்ஸ். ஆமா, 0.1. ஓகே சார். இது வந்து 10 மைக்ரான்ஸ், இது வந்து 1 மைக்ரான். 1 மைக்ரான். 0.1 mm, 0.01, 0.001 mm. ஆமா சார். ஆமா. சரி, நான் என்ன பண்றேன், இப்போ இப்படி மூவ் பண்றேன். இப்போ கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நான் 0.1ல மூவ் பண்ணனா எனக்கு வந்து வேரியேஷன் வந்து நிறைய. ஆமா ஆமா சார். ஓன் போட்டுக்கணும். ஆமா. அப்ப நான் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் ஓன்ல மாத்திக்கணும். அது தட் இஸ் O1. ஆமா சார். நான் மூவ் பண்றேன் ஸ்லோவா. இப்போ நீங்க வந்து சில மிஷின்ல வந்து இந்த டச் ஆனதெல்லாம் தெரியாது. இப்போ இதுல வந்து கலர் இருக்கு, தெரியும். ஆமா சார். ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும்னா, இந்த காது, நம்மளுடைய காது தான், சவுண்ட் தான் விஷயம். ஓகேவா? நம்ம அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக அந்த டச் ஆனி ஓடுறதுக்கும் ஸ்பிண்டில் நார்மலா வெட்ரன்ல ஓடுறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ். ஆமா, டிஃபரன்ஸ் இருக்கு சார். எஸ். அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல மட்டும் தான் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஆமா சார். கண்டிப்பா. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டச் ஆனதுக்கு கலர்ல தெரியுது. ஆமா. பட் நம்மள பொறுத்த வரைக்கும் நம்ம மிஷின்ல வந்து நீங்க அட்வான்ஸ் லெவல்ல இருக்க H5 வச்சு எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. நம்ம ஸ்பிண்டில்ல எடுக்க இந்த மாதிரி டூல் போட்டு எடுக்கும் போது நம்மளோட டிஃபரன்ஸ். ஆமா, கண்டிப்பா சவுண்ட் தான் சார். எஸ். இப்போ நான் இங்க பண்ணிட்டு என்ன பண்றேன், ரிலேட்டிவ்க்கு போறேன். இன்புட் ஆரிஜின், y ஆரிஜின், Z ஆரிஜின். அப்ப என்னன்னா டெம்பரரியா 0 பண்ணிடுறேன் இத நான். ஓகே சார். ஓகே ஓகே. எஸ். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இப்போ நான் கார்னர் ஆப்ஷன் எடுக்க போறேன். இந்த கார்னர் ஆப்ஷன் எடுக்க போறேன். ஆமா சார். ஆமா. கார்னர் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு நான் இங்க தானே டச் பண்ணிருக்கேன். ஆமா சார். இந்த கார்னர் எப்படி ஆப்ஷன் ஆகும் அப்படின்னா, நான் என்ன பண்றேன், இப்போ இதோட டயமீட்டர் எவ்வளவு, 5 10 mm டயமீட்டர். ஆமா, சென்டர் வரணும். ஓகே. அப்ப நான் என்ன பண்றேன், Z மேல எடுக்கிறேன். மேல எடுத்துட்டு நான் இங்க என்ன பண்றேன், இப்போ X வந்து ஒரு 5 mm ஊத்தணும். ஓகே. எஸ். நான் 5 mm மூவ் பண்றேன். எஸ். ஓகே. 5 mm. ஓகே சார். ஓகே. நான் என்ன பண்றேன், X 0 பண்ணிக்கிறேன். அப்ப நான் X-க்கான ஆரிஜின் எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகே சார். ஓகே. ஓகேவா? இப்போ நான் அடுத்து என்ன பண்ணோம், Y
இப்போ அதே டெப்த் நீங்க எவ்வளவு டெப்த் இருக்கோ அந்த டெப்த் இறக்கிக்கலாம். ஆமா சார். ரொம்ப டெப்த் இறக்கி நம்ம வைஸை டச் பண்ணக்கூடாது. ஆமா, அது உடைஞ்சிரும் அந்த மாதிரி பண்ணா. வைஸ் வந்து ஹார்டன் பீஸ். ஆமா ஆமா. வைஸோடைய அந்த ஜாஸ் இருக்கு தெரியுங்களா, அந்த 2 பக்கம் ஜாஸ். ஆமா சார். ஆமா, நல்லா ஹார்டன் பண்ணிருப்பாங்க. ஆமா. ஓகே, அது நீங்க லைட்டா டச் பண்ணாலும் டூல் உடைச்சிக்கும், உடைஞ்சிரும். எஸ். இப்போ நான் என்ன பண்றேன், ஒய்யே இப்படி கிட்ட கொண்டு வரேன். ஓகே சார். கிட்ட வந்து சப்போஸ் இந்த கார்னர்ல எனக்கு செட் ஆகல அப்படின்னா நவுத்திக்கலாம். அப்புறம் நம்ம வந்து கூட எக்ஸ் மூவ் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா, நவுத்திக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை எஸ், ஏன்னா நம்ம தான் எக்ஸ் ஆர்ஜின் பண்ணிட்டோம்ல. ஆமா சார். ஆமா. இப்போ ஒய் இப்போ 10 மைக்ரான் வச்சுக்கிறேன். மைக்ரான் பாத்து. எஸ், ஓகே. ஓகே சார். ஓகே, கிளியர். நான் என்ன பண்றேன், ஒய்ய ஆர்ஜின் பண்ணிக்கிறேன். ஆமா சார். தூக்கிட்டு சென்டர் கொண்டு வரணும். சென்டர் தூக்குறேன். அதான் தூக்கிட்டு இங்க இருந்து என்ன பண்றேன், ஒய்ய வந்து 5 மூவ் பண்றேன். ஓகே சார். ஓகே. எஸ், ஒய் பண்ணிட்டு ஒய்ய ஆர்ஜின் பண்ணிக்கிறேன். ஆமா சார். ஆமா. எக்ஸ் நம்ம எங்க ஆர்ஜின் பண்ணுமோ அந்த பாயிண்ட் கொண்டு வந்துரும், 0க்கு கொண்டு வந்துரும். ஓகே. அப்பா அங்கதான் இருக்கு, அவ்வளவுதான். சரி, ஓகே. இப்போ கொண்டு வந்தாச்சா? கொண்டு வந்தாச்சு. கரெக்டா இருக்கு. இப்போ நமக்கு சென்டர் இந்த கார்னர் ஆர்ஜின் கிடைச்சிருச்சு. ஆமா சார். ஆமா. இப்போ நான் இதை வந்து என்ன பண்ணணும்னா ஃபீட் பண்ணணும், மிஷின்ல ஃபீட் பண்ணணும். ஆமா சார். ஓகே. நான் மிஷின்ல ஃபீட் பண்ணணும். அப்ப மிஷின்ல ஃபீட் பண்ணணும் அப்படின்னா எங்க போகணும், கோஆர்டினேட் சேவ் பண்ணனா இங்க வந்து மிஷின்ல ஆஃப்செட் இருக்கும். நம்ம உங்க மிஷின் இருக்கு, கோஆர்டினேட் இருக்கும் சார். கோஆர்டினேட் ஆஃப்செட் கோஆர்டினேட். ஓகே, கோஆர்டினேட் இருக்குங்களா? ஆமா சார். அதுல போயிட்டு இங்க வந்து ஒர்க்னு இருக்கும், ஒர்க் ஆஃப்செட். ஆமா. உங்க மிஷின்ல எப்படி இருக்கு, ஒர்க் ஆஃப்செட் தனியா இருக்கும், ஹைட் ஆஃப்செட் தனியா இருக்கா? ஹைட் ஆஃப்செட், ஆமா. அது கோஆர்டினேட் ஒர்க் ஆஃப்செட் G54 அதுல கொடுப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து மேல பாத்தீங்கன்னா G54 இருக்கும், ஒன்னு எக்ஸ்டென்ஷன் இருக்கும், G54 இதான். ஆமா சார். ஆமா. நம்ம கீழ என்ன பண்றோம், இங்க வந்து ஆமா 4ல வந்து X0 அவ்வளவுதான். ஓகே. Y0 மெஷர் அப்படின்னா ஓகே, ஆட்டோமேட்டிக்கா இங்க நீங்க பொசிஷன்ல போயிட்டு மிஷின் வேல்யூ என்ன இருக்கோ ஓகே, அந்த வேல்யூ வந்து இங்க ஃபீட் ஆயிடும். புரியுது சார். புரியுது. புரியுதுங்களா? X0 மெஷர், Y0 மெஷர். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்மநாபன், விநாயகா சீன்ஸ்ல இருந்து. இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்க. இந்த வீடியோல நம்ம எப்படி வந்து கார்னர் ஆப்செட் எடுக்கிறோம் அப்படின்றத பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த கார்னர் ஆப்செட் எடுக்கிறது இதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆப்செட் எடுக்கிறத பத்தி நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோல கார்னர் ஆப்செட் எடுக்கிறது அப்படின்றது நான் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க, சார் கார்னர் ஆப்செட் எடுக்கிறது எப்படி சார் அப்படின்ட்டு. அதனால இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேற்கொண்டு இந்த மாதிரியான உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா இன் ஃபியூச்சர்ல நான் இதுக்கான வீடியோஸை அப்லோட் பண்றேன். நன்றி.